வணக்கம் நண்பர்களே. வழக்கம் போல் முக்கியமான கோரிக்கை தான். லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம், சேர்ந்து பயணிப்போம், இணைந்திருங்கள். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. நீங்கள் என்ன சொன்னாலும் நடந்துருதுண்ணா. நீங்கள் ஒரு வணக்கம் வந்து வித்தியாசமாக ஒரு வணக்கம் பண்ணுறீங்க. இது விஜயோடைய எந்த வணக்கமா? நீங்கள் சொன்ன மாதிரியே சீமான் வந்து எனக்கான பாதை தனி தான், நான் கூட்டணி எப்பயுமே தனி வழி அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இல்லை அதிமுகவோட சேர வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. மாநாடு அன்னைக்கு சொல்கிறேன், இன்னும் 8 மாதம் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவை சொல்கிறேன்டாரு. ஆனால் நான் தனி தான் அப்படின்றத அவர் உறுதியாக சொல்லியிருக்காருண்ணா. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது தெரிஞ்சது தான் நமக்கு. வந்து சீமான் அவர்கள் வந்து அதிமுக அணிக்கு போக மாட்டார் அப்படிங்கிறது தெரிந்தது தான். ஏன்னா அவர் ஒரு தனித்த அரசியல் பார்வையோட இருக்கிறார். திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது. சேர்ந்தோம்னா நிறுத்து போயிடுவோம்னு அவருக்கு தோணுதோ? தேமுதிக போன மாதிரி நமக்கும் அந்த மாதிரி திராவிட கட்சியோட சேர்ந்தா நமக்கும் ஒரு இது போயிடும் அப்படின்னு யோசிச்சு. இல்லை, இப்போ விஜயகாந்த் வந்து தனியாக இருக்கிற வரைக்கும் தான் விஜயகாந்த் செல்வாக்காக இருந்தார். நல்ல வந்து மக்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு 2 கட்சிகளையும் போட்டு பொழந்தாரு. மக்கள் வந்து அரசியல் மக்கள் விரும்பினாங்க. கொஞ்சம் அதை தாண்டி போயிருக்காங்க. வாக்கு சதவீதம் கூடிச்சு. அதுக்கப்புறம் அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தாரு. அதுலயுமே வளர்ச்சி தான். எம்எல்ஏக்கள்லாம் சிறப்பாக கிடைச்சாங்க. நல்ல 28 எம்எல்ஏக்கள் தான் கிடைச்சாங்க. நல்ல வளர்ச்சி தான். ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று, விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய சில பழக்க வழக்கங்களால் வந்த பின்விளைவுகள், அவருக்கு உடல் பலகீனம் சுகவீனமானதுனால ஒரு வீழ்ச்சியை சந்திச்சார். ஒருவேளை அவர் நல்ல ஆரோக்கியமாக இருந்திருந்தால் அது அடுத்த கட்ட நிலை கூட போயிருக்கலாம். ஒருவேளை அவர் அந்த மாதிரி செஞ்சாலும் கட்சிக்காரங்க அவருக்கு உடனா இருந்திருந்தா கட்சி இன்னும் வளர்ந்துருக்குல்ல. இல்லை, அவர் பலவீனம்னா அவங்க தனக்கான வழி தேடி ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சிக்கு இல்லை, இன்னொன்று அதுக்கு பின்னாடி திமுக ஐடி விங் வந்து பெரிய அளவில் வேலை பார்த்தாங்க. விஜயகாந்தை வந்து ஒரு கோமாளியா மாத்துறதுக்கான எல்லா வேலைகளையுமே வந்து இளைஞர்களும் அதுக்கு பங்கு தான். ஆமாம். அதில் வந்து அவர் ப்ரெஸ் மீட்டை வச்சு அவரை வந்து வெறியேற்றி அவர் வழக்கம்போல நாக்கு கடிச்சு அப்படின்லாம் பேசி அதை வந்து ஒரு அந்த பீரியடில் தான் இந்த மீம்கள்லாம் உருவாகி, வீடியோ மீம்கள்லாம் உருவாகி அவர் ஒரு கோமாளியாக மாறினாங்க. ஆனால் அவர் அடிப்படையில் அவருக்கு வந்து ஒரு நோயாளியாக அவர் வந்து மாறினார். அதனால வந்த விளைவுகள். ஆனால் அது தெரியாமல் எல்லாருமே வந்து அதை வந்து காமெடியாக பண்ணி அப்படியே விஜயகாந்தை முடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு சூழல்னால அவர் வந்து கூட்டணி சேராமல் இருக்கலாம். இன்னொன்று, அரசியல் ரீதியாகவே வெவ்வேறானது. தமிழ் தேசிய அரசியல் வேற பாதை. அது அதிமுக கூட போய் சேர்ந்துட்டா அதிமுகவுக்கு சில சிக்கல் இருக்குது. அதிமுக ஒன்றும் புனிதமான கட்சிகள் கிடையாது. திமுக புனிதமான கட்சி கிடையாது. திமுக வந்து ஈழத்து விஷயத்துல இருந்து அது துரோகம் செஞ்ச கட்சி அப்படிங்கிற இருந்தால் இது நாம் தமிழர் கட்சி உதயமாகுது. அந்த துரோகத்துக்கு எதிராக வந்து ஒரு தமிழர்களுக்கு அப்படின்னு ஒரு அரசியல் இயக்கமாக உருவாகுறாங்க. அந்த அரசியல் இயக்கம் வந்து திரும்ப அதிமுக மாதிரியான ஒரு கட்சியோட போய் சேரும்போது அது தனக்கான தனித்துவத்தை இழந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் காரணமாக அவர் கூட்டணி சேராமல் இருக்கலாம். இது வந்து வெளியில் தெரிகிறது. இன்னொரு வகையான இது வந்து பழனிசாமி அவர்களோட கூட்டணி சேர்றது நமக்கு ஒரு பின்னடைவை உருவாக்கும். அல்லது 2031 தான் நம்மளோட இலக்கு. இந்த முறை வந்து பெரும்பான்மையான வாக்குகளை உருவாக்குறது, வாக்கு சதவீதத்தை உருவாக்கிட்டு அதன் பிறகு அது சொல்ல முடியாது. வாக்கு சதவீதத்தை உருவாக்குறது நம்ம வந்து கணிக்கிறோம். கண்டிப்பாக சீமான் அவர்கள் வந்து கடந்த முறை வாங்கின வாக்குகளை விட அதிக அளவில் பெருவாரியான வாக்குகள் கூட பெறுவார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னுணர்தலாகவே சொன்னோம். நம்ம சீமான் அவர்கள் வந்து சேரமாட்டார், அதிமுக கூட சேரமாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். இதுக்கு இப்போ அரசியல் ரீதியாக பல பின்னணி காரணங்கள்லாம் கூட சொல்லலாம். அது வந்து திமுக வாக்குகளை பிரித்து அதிமுகவுக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கான யுக்தியாக கூட இருக்கலாம். விஜயை கூட அப்படி இறக்கியிருக்கலாம். அப்படி இப்படின்னு பல கதைகள் சொல்லலாம். கதைகள் உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யாக கூட இருக்கலாம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நடக்க வச்சு போடலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து சீமான் அவர்கள் சித்தப்புக்கு கல்தா கொடுத்தார், அவ்வளோதான். அது வந்து தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதிமுகவுடன் பழனிசாமியின் ஆஃபர்களை புறக்கணித்து விட்டார் சீமான். இது வந்து வெளிப்படையாக தெரிந்தது தான். இறுதியில் தேர்தல் நெருக்கத்தில் மாறும் அப்படிங்கிற சூழல் வந்து சிலருக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் எனக்கு நான் நம்பலை. அப்படி நம்ப வாய்ப்பில்லை. ஆனால் விஜய் அவர்கள் சேர்வார். அதை நான் வந்து கொஞ்சம் உறுதியாகவே சொல்கிறேன். அதிமுக கூட சேர்வார். இப்போ வந்து அவர் பேர் என்ன, அவருடைய அருண்ராஜ், அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி மக்களை ஏமாற்றுகிறார் அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்கார். மக்களை ஏமாத்துறாரு அப்படின்ட்டு. இது வந்து விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் இவராக வந்து பேசுகிறாருன்னு இல்லை. ஆனால் அவர் ஒரு முக்கியமான கட்சியுடைய முக்கியமான பொறுப்பாளர். அப்படிங்கும்போது அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அதில் ஒரு அரசியல் விமர்சனமாக இதை எடுத்துக்கொண்டாலும் இவர் வந்து எடப்பாடி வந்து மக்களை ஏமாற்றுகிறார் அருண்ராஜ் சொல்கிறாரு. அந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா வந்து
குரான் மேல சத்தியமா நான் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்றது தெளிவா சொல்றாரு. நேத்து நடந்தது இது. ஆமா. இரண்டு பேருமே ரெண்டு கோணம் இருக்கு. ஒண்ணு, இப்போ விஜய் கூட சேர்ந்திருக்கிற இந்த அணி கூட இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே பெருவாரியா இருக்கிறவங்க பிறமொழியினர் தான். அவருக்கு அசைன்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் ஒர்க்குகள் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட பின்புலம் கொண்ட ஒரு பிரிவினராக இருக்கிறாங்க. இது இயல்பாக நடந்ததா, ஸ்கெட்சி போட்டு நடந்ததான்னு தெரில. நம்ம திராவிடத்தை வந்து கணிக்க முடியாது. வேலை பார்த்து கூட அனுப்பியிருக்கலாம். இது வந்து விஜய் கூட போய் சேருங்க. விஜய் அவசரப்பட்டு அதிமுக கூட கூட்டணி சேர்ந்துட்டாருன்னா, அதிமுகவும் விஜய் சேர்ந்தாலே பெரிய பூமுங்க தமிழ்நாட்டு அரசியலில். மக்கள் அதை விரும்புகிறாங்க. மக்கள் விரும்புகிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் தேவைப்படுது. விஜய்க்கு இயல்பாகவே வந்து ரசிக மணலை ஒரு கூட்டம் சேருது. அதிமுகவுக்கு இயல்பாகவே இருக்கிற ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அதோட சேர்த்து மற்ற பிற இதர கட்சிகள் சேர்றாங்க. இப்போ இடையில தடையாக இருக்கிறது பிஜேபி மட்டும்தான். இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்துட்டா அது அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான தேர்தல் இது. அப்போ அதை தடுக்கிறதுக்கு இந்த கூட இருக்கிற ஆட்களை வந்து அசைன்மெண்ட் அனுப்பி வச்சுருந்தாங்கன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அம்மா 3 பேர் 3 விதமாக சொன்னால் விஜய் குழம்பிடுவார். ஆமாம், விஜய் குழம்பாரு. சேர்ந்துடக்கூடாது. அண்ணே நீங்கள் பாருங்கண்ணே, நீங்கள் டைரெக்டாக சிஎம்ண்ணே, டைரெக்டாக அமெரிக்க அதிபர்ண்ணே, அமெரிக்க ஜனாதிபதிண்ணே அப்படின்னு கூட இருக்கிறவ விஜயை வந்து ஏற்றி விட்டா, எல்லாம் உங்களை ஏமாத்துறாங்கண்ணே, நாங்கள் சர்வேலாம் எடுத்தோம், நீங்கள் தானே முதல்வர், நெக்ஸ்ட்டு சிஎம்ஏ நீங்கள் தான், டைரெக்டாக சீட்டு அப்படியே பண்ணையூர்லேருந்து நேராக போகிறேன். விஜய் அறிவிச்சிட்டாரு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது நேற்று அதிகாரம். அது தெரிஞ்சது தானே. அது இதே ஒரு நடைமுறைக்காக சொல்லியிருப்பாங்க. அது தெரிஞ்சது தானே, அவர் தானே. ஆனால் இது வந்து இப்படி பொய்யா அவருக்கு ஒரு நம்பிக்கையை விதைச்சா, அவர் வந்து திரைத்துறை கேரவனில் அரசியல் பண்ணுறவர் இப்படி இருக்கும் போல இருக்கு. எந்த தெளிவுமே இல்லாம ஏன்னா இவ்வளவு பெரிய அரசியல் கட்சியை உருவாக்கி இருப்பாரு. தான் சொல்றேன். இப்போ கூட இருக்கிறவங்க அப்படி பண்ணி அவரை காய் நகர்த்தி அதிமுக கூட சேர விடாம பார்த்துக்கிட்டதுக்கான அசைன்மெண்டோட பெண் டீம்ல இருந்து அனுப்பப்பட்டிருந்தால் என்ன பண்ணுவீங்க? அவன் வந்து வாக்குகளை பிரியுது இல்ல, விஜய் வந்து வாக்குகளை பிரிக்காரா இல்லையா? எடப்பாடிக்கு போக வேண்டிய வாக்குகள் இப்போ கிடைக்க விடாம போகுது. இன்னொரு பக்கம் வேற சீமான் தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் வாக்குகளை பிரிக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் இல்லைன்னா அந்த வாக்குகள் யாருக்கு போயிருக்கும்? ஈஸியாக போயிடும். எடப்பாடிக்கு தான் வந்திருக்கும். எடப்பாடி ஜெயிப்பார். அப்போ ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்கான வேலைகள் கூட இது இருக்கலாம்ல. அப்போது அந்த மாதிரி அதுக்கு வந்து இந்த சந்தேகம் ஒரு காரணமாக இருக்குது. விஜய் கூட இருக்கிற அணியினர் ஆட்கள், விஜயை இயக்கக்கூடிய ஆட்கள், விஜய்க்கு வழிகாட்டுதல் சொல்லிக் கொடுக்குற ஆட்கள் எல்லாம் பிறமொழியினராக இருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு காய் நகர்த்தலை அங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை விஜயும் சீமானும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? எல்லாரும் அதை வேற கேட்குறாங்க பாதி பேர். என்ன அண்ணன் வந்து விஜய் கூட சேரலாம், விஜய் கூட சேர்றதுல என்ன தப்பு, விஜய் கூட சேர்ந்தா அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 2 பேருமே ஒரு அதுவும் வந்து நீங்க திராவிட கட்சியில தான் எதிர்க்கிறீங்க. சரி, இரண்டுமே. ஆனால் அதுக்கு தான் வந்து விஜய் ஒரு தடுப்பணை வச்சிருக்காரு, ராமசாமியார் கட்டோட்ட வேற வச்சிருக்காரு. அது என்ன லெவலில் பார்த்தா அது சரி. ஏன்னா இப்போ விஜய் வந்து பெரியார் அவருடைய கட்டோட்டை மட்டும் வைக்கலன்னு வைங்களேன், திமுக காரங்களுக்கு ஈஸி இல்லை. பாஜகவின் பினாமி பி டீமு, சீமான் வந்து பி டீமு, இவர் சி டீமு, இல்லை ஏ டீமுன்னு அப்படியே உருட்டிருப்பாங்க. இப்போ பெரியார் போட்டால் வேற குறுக்க வேற நிற்குது. எப்படி சொல்கிறது, இவனுக்கு ஜெர்க் ஆகிட்டாங்க. அப்போது விஜயோடைய அந்த மூவ் ஒரு நகர்வு. எல்லா விதமான பாலிடிக்ஸும். ஆனால் தமிழர்களின் அடிப்படையில் பார்த்தா தவறு, ஆனால் விஜயின் அடிப்படையில் பார்த்தா சரி. விஜய் ஒரு நடிகருக்கு என்ன வேணும்? எல்லா கட்சி எல்லா தரப்பு மக்கள் எல்லா மொழிக்காரனும் தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும். தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும்னா காசு துட்டு, டிக்கெட்டு கொடுத்தா துட்டு. அது யாரு சார்? நீங்கள் தெலுங்கரா சார், நீங்கள் மலையாளியா சார், நீங்கள் திராவிடா சார், யாரும் கேட்க போகிறது கிடையாது. காசை கொடுத்தா டிக்கெட்டுக்கு வரணும், படம் பார்க்க போகிறோம், படம் பிடிச்சினா விசில் அடிக்க போகிறான். இது ஒரு நடிகனுடைய பார்வை. நடிகனுடைய பார்வையில் தான் இந்த கட்சியே ஆரம்பிக்குது. அப்போ கட்சிக்கு எல்லா சமூகத்தை சார்ந்த எல்லா மொழிக்காரங்களோடைய வாக்குகளும் தனக்கு வேணும். தமிழ் தேசியவாதிகளை அப்படி இருக்க வேண்டியதில்லை. தமிழ் தேசியவாதிகளுக்கு இயல்பாகவே தமிழர்களுடைய வாக்குகள், தமிழர்கள் நலன் சார்ந்த அரசியல், பிற மொழியினர் தமிழர்களுடைய அரசியல் புரிதலோடு புரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம திராவிட அரசியல்களும் சிக்க விட, நம்ம தெலுங்கராக இருக்கோம், நம்ம கன்னடாக இருக்கோம், மலையாளியாக இருக்கோம், நம்மளுடைய உரிமைக்காக நம்ம கேட்கலாம். இப்போ நாங்கள் இத்தனை சதவீதம் இருக்கோம், எங்களுக்கு வந்து தனியாக ஸ்கூல் கட்டி கொடுங்க, பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுங்க, எங்கள் மொழி மக்கள் நாங்கள் தாய்மொழி இழக்கிறோம், எங்கள் தாய்மொழி படிக்கணும், அதுக்கான உரிமைகளை கேட்கலாம். அந்த புரிதலோட பிறமொழியினர் வரும்போது அவர்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிப்பார்கள். அப்படி நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க. சீமான் கட்சியிலே நிறைய பேர் இருக்காங்க. சீமானுக்காக பிறமொழியினர் பலருமே வந்து கடுமையாக குரல் கொடுக்குறாங்க. ஆமாம், சீமான் பேசுகிறது சரி அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அந்த புரிதல் வந்து பிறமொழியினருக்கு இன்றைக்கி இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. என்னுடைய நண்பர்களே பல பேர் ஆமாம் சரிதான்ப்பா, இவ்வளோ நாள் திராவிட அரசியலில் நீங்களும் விழுந்துட்டீங்க, நாங்களும் வந்து எங்கள் தாய்மொழி இழந்தோம் அப்படிங்கிற ஒரு புரிதலை நோக்கி நகர்றாங்க. இது தொடர் பிரச்சாரத்தின் மூலமாக நடக்குது. அது மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற சீமான் விஜயில் சேர்றதுக்கு இதுதான் ஒன்று தடையாக இருக்குது. அது தடையாக இருக்கிறது அதுவும் கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி. நன்றி.